நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனை விழும்போது, யூசுவலி என்ன பண்ணுவோம், மனசு இடிஞ்சு உடைஞ்சு இருக்கிறதும் நிம்மதியும் போய், மத்தவங்களும் நம்ம இருக்கிற ஃபேமிலிக்கும் நிம்மதியும் போய், என்ன பண்ணுறதுன்னு தெரியாம டிப்ரஷன்ல விழுந்துருவோம். ஸோ, ஏற்கனவே பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனை இப்ப டபுளா போய் நிக்கும். இதில ஒரு விஷயம் ராமாயணம் எனக்கு தெளிவா தெரிய வருது. அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். அதாவது இந்த மாரி பெரிய விஷயங்கள் வரும்போது, எப்படி நம்ம அதாவது எப்படி நம்ம அத அப்ரோச் பண்ணணும்? என்னதான் செய்யணும்? அந்த பிரச்சனை மாறாது. ஆனா, அந்த பிரச்சனை எப்படி நம்ம கையாளுறோம்? ஹவ் டு வி டீல் வித் தட் பிக் ப்ராப்ளம் பத்தி தான் இந்த விஷயம். ஸோ, ராமா மறுநாள் பட்டாபிஷேகம். அதாவது அவர் அயோத்திய மன்னன் மன்னன் தசரதன்லேருந்து அவங்க அப்பா தசரதன்லேருந்து மறுநாள் அவரு கிங் ஆயிருவாரு. அவர் அரசன் ஆயிருவார். அயோத்திய நாட்டுக்கு மன்னன் ஆயிருவாரு. அப்ப அந்த நைட்டு இந்த வராத மணிக்கு நைட் கைகேயி அதாவது 3 ராணி இருக்கு தசரதனுக்கு. ஓகே. கௌசல்யா, ராமாவோட அம்மா. அதுக்கப்புறம் கைகேயி, பரதன் அந்த மாரி சுமித்ராவுக்கு மத்த பிள்ளைங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இந்த நைட்ல காதுல யாரோ ஊதிட்டாங்க. யாரு? கைகேயிக்கு. இந்த மாரி உன் பையன் பரதன் தான் ராஜா ஆவணும், மன்னன் ஆவணும்னு சொல்லிட்டாங்க. போச்சா? ஸோ தசரதனுக்கு வேறு வழி இல்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா ஒரு காலத்தில இந்த கைகேயிக்கு 2 வரம் குடுத்துருக்காரு தசரதன். இந்த பாரு, நீ எப்ப வேணாலும் இந்த 2 வரம் கேளு, நான் உனக்கு ஃபுல்லா கிராண்ட் பண்றேன். நான் குடுக்குறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஆஃப்கோர்ஸ் இதில நெறைய விஷயங்கள் இருக்கு. இது கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம். அப்ப கைகேயிக்கு அந்த யோசனை வருது. ஓகே, நான் கேட்டுறேன் இந்த 2 வரம். கரெக்ட்டா கேட்குறாங்க. முதல் வரம் ராமா 14 வருஷம் வனவாசம் காட்டுக்கு போயிரணும். 2வது என் பையன் பரதன் அரசன் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வரத்தை கேட்குறாங்க. தசரதனுக்கு ஒண்ணும் சொல்ல முடியலையே. அவர் குடுத்த வரம் அவர் எப்படி மீற முடியும்? மன்னனோட வார்த்தையாச்சே. ஹஸ்பண்ட் ஒன்று. 2வது மன்னனோட வார்த்தையாச்சே. முடியாதே. ஸோ ஆஃப்கோர்ஸ் இதில நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் புத்திர சோகத்தில அவருக்கு பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் விட்டுருவோம். த பாயிண்ட் ஹியர் இஸ் தட் கூப்பிடுவாரு ராமாவ. அதாவது அந்த நைட்டு மறுநாள் பட்டாபிஷேகம். கிங் ஆயிருவாரு. ராமா இங்க வான்னு தசரதன் கூப்பிடுவாரு. வராரு. ராமா கிட்ட சொல்றாரு, இந்த மாரி எனக்கு வேறு வழி இல்ல. நீ காட்டுக்கு போ வேண்டியது. அப்புறம் உன் தம்பி பரதன் ஆவறது. ரிமெம்பர், இது பெரிய ஒரு விஷயம். ரைட்டா இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. எல்லாம் ப்ரிப்பரேஷன் நடந்திருக்கு. அயோத்தியமே அப்படியே குதூகலமா சந்தோஷமா இருக்கு. இட்ஸ் ஃபெஸ்டிவல். அவங்க ஃபேவரட் ராமா கிங் ஆக போறாரு. அப்ப பெரிய விஷயம் இல்லையா? எப்படி இருக்கும்? அதுவும் அவருக்கு திருமணமாகி அவங்க ஒய்ஃப் இருக்காங்க சீதா. எல்லாமே அவங்க சீதா அதாவது ஜானகி அதாவது ஜனகராஜாவோட ஒரு பொண்ணு. கஷ்டம்ன்றது என்னன்னு தெரியாது அவங்க வாழ்க்கையில. பணம் மேல பணம் மேல பணம். காட்டுக்கு எப்படி? அவங்களையும் விட்டுட்டு தானே போணும். ஒண்டியா தானே போணும். அவங்கள எப்படி கூட்டிட்டு போறது? அப்ப அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாரி அவருக்கு பெரிய பிரச்சனை. பட் அவர் முகத்திலயும், அவர் மனசுலயோ, அவர் எண்ணத்திலயும் ஒண்ணுமே இல்ல. அவரு கிளியரா, அப்பா நீங்க என் தந்தை மட்டும் கிடையாது. இந்த நாட்டுக்கு அரசன். நீங்க கட்டளை இடுறீங்க. நான் போக வேண்டும். நான் போறேன். அவ்வளோதான். தட்ஸ் இட். அப்பன்னா இதில என்ன நடக்குது? எஸ், பெரிய பிரச்சனை தான். ஹியூஜ் ப்ராப்ளம் தான். ஆனா ராம எப்படி பண்றாரு? பரவால்ல. இது என் கர்ம வினை. நான் ஏதோ பண்ணியிருக்கேன். எனக்கு வருது. மறுபடியும் இந்த விஷயம் தான். நான் ஏதோ பண்ணியிருக்கேன். எனக்கு வருது. ஸோ நான் ஏற்றுக்கொள்ள நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாரி நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் வரும்போதுங்க, ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் தட். நான் ஏதோ பண்ணியிருக்கேன். இந்த ஜென்மத்திலயோ, பூர்வ ஜென்மத்திலயோ ஏதோ பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு அந்த வலியும், வேதனையும் நான் குடுத்துருக்கேன். அது இட்ஸ் கம்மிங் பேக் டு மீ. ஸோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்றுக்கொள்கிறேன். முதல் விஷயம் பண்ணுவது அதுதான். நம்மளுக்கு பெரிய பிரச்சனை வரும்போது, முதல் விஷயம் நம்ம யோசிக்கிறது அதுதான். பரவால்ல, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது நான் பண்ண கர்ம வினை எனக்கு வருதுன்னு. ஸோ இதுதான் இந்த பதிவு. ஐ ஹோப் யூ வில் ஷேர் வித் அதர்ஸ். நன்றி. வணக்கம்.